வீட்டு வாடகையை விட மின்கட்டணம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. சாதாரண டவுனில் பார்த்தீங்கன்னா வீட்டு 4000 ரூபானா இங்கே நம்ம மின்கட்டணம் வந்து 5000 6000 வருது. என்ன கணக்குன்னே தெரியல, அது அதிகாரிக்கும் புரிய மாட்டேங்குது என்ன கணக்குன்னு. அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசும் மின்சாரத்துறையும் அது எந்த மாதிரி மின்கட்டணம் கூடுது அது மக்களுக்கு புரிய வைக்கணும். மின்கட்டணம் முன்ன பின்ன தவறுதலாக சில டைம் வந்துடுது, அதையும் சரிப்படுத்தணும்னு எங்களோட கோரிக்கையாக உள்ளது. என் வீட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்கோம். சோலார் போட்டதில் என்னன்னா எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு 325 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா 600 ரூபா, ஏன்னா இலவசம் வேற 500 யூனிட் கொடுக்குறாங்க. அதாவது சோலார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 500 யூனிட். அதுவும் அவுட்புட் வேற எனக்கு நிறையா போகுது. நான் யூசேஜ் வந்து எனக்கு கம்மின்ற போது அவங்க அவுட்புட் எடுத்தது போக பணம் வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா வேற வருது. இப்போ ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தி அடிக்குது, அவுட்புட் ஜாஸ்தி தான் போகுமே தவிர குறையாது. வெயில் இல்லாதனாட்டினா கூட சரி நம்ம அவுட்புட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்போது அவுட்புட் நிறையா போகும்போது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி இருக்கும்போது அவங்க எங்களுக்கு ரேட் குறையணும். அதே மாதிரி என் பிரதருக்கு இதே இஷ்யூ தான் இருக்கு. என் பிரதர் பார்த்தீங்கன்னா 2 மாசம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா 325 ரூபா, இந்த மாசம் பார்த்து 12500 ரூபா பில் வந்திருக்கு அவருக்கு. சரி என்னதான் ஏசி யூஸ் பண்ணாலுமே ஒரு ஃபேக்டரி யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு வீட்டில் அவரு சோலார் தான் போட்டிருக்காப்ல. ஆமா, ஏசி யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு 12500 ரூபா வரக்கூடிய அவசியங்கள் கிடையாது. ப்ராப்பரா இருக்கிற மாதிரி ஒரு ஆப் மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே நம்மளுடைய குறைகளை அதிலே பார்த்துக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்றோம், எப்படி இது பண்றோன்றதை நம்ம ஒரு ஆப் மூலியமா பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் நிறைய டிஜிட்டல் இது கொண்டு வந்துட்டாங்க. எதுனாலும் செல்லு ஆப் இந்த மாதிரி வந்துருது. ஒரு ஆப் கொண்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு. நம்மளே ஆன்லைனில் பணம் கட்டுறோம், நம்ம மாசம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ கிலோவாட் எடுக்கிறோம், எவ்வளோ வருது போகுதுன்றதை நம்மளே பார்த்துட்டோம்னா ஈஸியாக மக்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். இந்த ஆட்சியில் எப்படி இருக்குது, அந்த ஆட்சியில் எப்படி இருக்குது, அப்படிலாம் யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் பயன்பாட்டை பொறுத்த வச்சு தான் இருக்குது. வீட்டோடைய நம்ம எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கரண்ட் ரேட்டு கூட குறைய வரும். மின்சாரம் என்பது தொடுவதற்கு முன்பாகவே சாக்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அரசு சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கும் மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முறைக்கும் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசப்படுது. முதல்ல ஒரு வீட்டுக்கு நான் ஒரு 500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தேன் மாதம். ரொம்ப மின்சாரம் ரொம்ப பயன்பாட்டுக்கான பொருளெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அன்னைக்கு என்ன பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு தொலைக்காட்சி, ஒரு காத்தாடி, 2 மின்விளக்கு, இது மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நேரத்தில் 500 ரூபா வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அது 1500 ரூபாவா பல மடங்கு கூடியிருக்கு. அது என்னன்னு கேட்குறப்ப இல்லைங்க ரீடிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை நம்ம என்னன்னு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த ரீடிங் எடுக்கிறவங்களும் சரி மின்சார வாரியமும் சரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளை தள்ளி விட்டுக்கிட்டு தான் போகிறாங்க. முன்பை விட இன்று 3 மடங்கு மின்சாரம் அதிகரித்து உள்ளது உண்மைதான். இதுக்கு முன்னாடி 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1600 1700 தான் வந்துட்டு இருந்துச்சு, ஏசி போட்டுமே சம்மர்லையும் சேர்த்து. பட் இந்த ஆட்சியில 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க, சந்தோஷப்பட்டோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் வந்ததை விட 600 ரூபா 700 ரூபா கூட தான் வந்திருக்கு. ஸோ இந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்றது என்ன ஏதுன்னு யாருக்குமே ஒரு கிளியரன்ஸும் இல்லை. சிஎம் பதவியேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் போட்ட சைன் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப எல்லாமே ஹையா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. என்னுடைய வீட்டுக்கு மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 200 ரூபா 300 ரூபா, அதிகபட்சமாக 420 ரூபா கட்டியிருக்கிறேன். அப்போ 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. அப்போ இந்த பில்லு வந்தது. இந்த தாவேக ஆட்சியில 200 யூனிட் இலவசம் அறிவித்த பிறகு அதை விட குறைவாக வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். எங்க வீட்டில் அந்த மின்சார பயன்பாடு எப்போதும் போல தான் இருக்கு. ஆனா மின்சார கட்டணம் மட்டும் 3 மடங்கு உயர்ந்து 1300 ரூபாய்க்கு வந்திருக்கு. 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தும் கூட மின் கட்டணம் ஏன் உயர்ந்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்ததுனால நாங்க மின்சார வாரியத்துல அதிகாரிகளை சந்தித்து கேட்கும்போது எங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் இலவசமா கொடுத்துட்டு அதற்கு மேல யூனிட்டுக்கு 4 ரூபா 70 பைசா வீதமாக வசூல் பண்றோம், அதனால இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ யூனிட் ஓடினாலும் கட்டணம் எவ்வளோ என்பதை சொல்லாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு தானாக ஒரு முடிவு செய்து அதிகமான பில் வருகிறது. என்னுடைய வீட்டிற்கு 400 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபாய் என்று தான் பில் வரும். ஆனால் இப்பொழுது 2000 தொடுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு விவசாய தொழிலாளி அல்லது விவசாயம் செல்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கட்டணத்தை கட்டுவதற்கு மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது.
எனக்கு போன முறை ஒரு 860 ரூபா இபி பில் வந்தது. பட் எனக்கு சோலாரும் வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரி 200 யூனிட் ஃப்ரீன்னாங்க. பட் இப்போ 1100 சில்லற ரூபா வந்திருக்கு. பட் அது மிஷின் தப்பா, கணக்கு எடுக்கிறவங்க தப்பாக பண்ணுறாங்களா, இது என்ன குழப்பன்றது எங்களுக்கு தெரில. வந்து ஒரு 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் அப்படின்னு சொன்னது தான் வந்து செய்தியாக இருக்குதே தவிர, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான மின்சார கட்டணம் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. இது எங்களுக்கு புரியவே இல்லை. இலவசம்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா இந்த கட்டணத்தை வந்து உயர்த்திருக்குறீங்க, மறைமுகமாக உயர்த்திருக்குறீங்க. இது வந்து எங்களை வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என் வீட்டுக்கு ஃப்ரீ கரண்ட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னே வந்து 100 ரூபா தான் பில்லு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 200 யூனிட் ஃப்ரீன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போது 600 ரூபா பில் வந்திருக்குது ஐயா. அது எந்த வகையில் எப்படி ஏறிச்சுன்னே எங்களுக்கு தெரில. 100 ரூபா கட்ட வேண்டியான பில்லு ஒரே மட்டும் 600 ரூபா பில்லு உயர்த்திக்கிறாங்க. எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஃப்ரீன்னு சொல்லி 600 ரூபா சேர்த்தி வாங்குறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் வந்துக்குதான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஐயா. இதை சரி பண்ணி ஒழுங்கான நடவடிக்கைப்படி நான் கொடுத்தா மட்டும்தான் கரண்ட்டு பில்லு கட்ட இன்னும் தவிர இல்லைன்னா கரண்ட்டு பில்லு ரீடிங் எடுக்கிறவரை அங்கேயே பிடிச்சி கட்டிவிடுவோம். நான் ஏமாற்ற வழியில் வந்தாக்க அங்கேயே பிடிச்சி கட்டிட்டு நியாயமான கோரிக்கை கொடுக்குற வழி ஒத்துக்க மாட்டோம். நான் அடிக்கடிக்க கரண்ட் ஆஃப் ஆகுது, இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நடுவில் கரண்ட் ஆஃப் ஆகும்போது 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லும்போது இவ்வளோ கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. கேட்டால் கடந்த ஆட்சியோட முறைகேடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆட்சி மேலே சொல்லி இந்த ஆட்சியில் விலையை உயர்த்துறது வந்து தொடர்ந்து மக்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி விலை, பருப்பு விலையே உயர்ந்துடுச்சு. இதுக்கு நடுவில் மின்சார கட்டணம். இப்போது எல்லா சுமையும் மக்கள் மேலே ஏற்றிட்டா அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்னவா